இன்னைக்கு ஐபிஎல் 20வது ஆட்டம் மும்பை வான்டடே மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியும் ஆர்சிபி அணியும் இப்போ விளையாண்டுக்கிட்டு வராங்க. இப்படி இருக்க ஹர்திக் பாண்டியா திருந்தவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்துகிட்டு ஹர்திக் பாண்டியாவை திட்டுற மாதிரியான ஒரு பரபரப்பான சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்கு. அதாவது பும்ரா காயத்தில் இருந்து குணமடைஞ்சு இன்றைய ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணியில் அவர் சேர்ந்திருக்காரு. ஸோ பும்ரா எவ்வளவு பெரிய ஒரு உலக மகா போலர் அப்படின்னு நமக்கு தெரியும். பும்ரா அவர் வந்ததுமே ஃபர்ஸ்ட் ஓவர் பும்ரா அவர் தான் போட போறாரு அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பும்ரா அவரே கூட நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட போறோம் அப்படின்னு பந்து வீசுறதுக்காக அந்த போலிங் பாயிண்ட்டுக்கு வந்திருக்காரு. ஆனால் ஹர்திக் பாண்டியா பும்ரா அவருக்கு பந்து தராம ட்ரெண்ட் போல்ட் அவரை கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஓவர் வீச வச்சிருக்காரு. இது பும்ரா அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி ஏமாற்றம் கொடுத்துச்சு. ஸோ அதை எதையுமே வெளிப்படுத்திக்காத பும்ரா கம்னு அங்கிருந்து அவருடைய ஃபீல்டிங் பொசிஷனுக்கு ஓடி போயிட்டாரு. ஆனால் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்த ரோஹித் சர்மா அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அங்க இருந்தே கையை அசைச்சு ஹர்திக் பாண்டியாவை திட்டுற மாதிரியான செயலில் ஈடுபட்டிருக்காரு. அதாவது பும்ரா அவருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்காம ட்ரெண்ட் போல்ட்டுக்கு கொடுக்குறானே அப்படிங்கிற ஆதங்கம் ரோஹித் சர்மா அவர்கிட்ட தெல்ல தெளிவாக நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ பும்ரா அவருக்கு போலிங் கொடுக்காம ட்ரெண்ட் போல்ட்டுக்கு ஹர்திக் கொடுத்தது பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.